ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனலின் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான, ஒரு புத்திசாலித்தனமான, ஒரு அதிரடியான ஒரு விலங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடியதும் கூட. என்னென்னு கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க? ஆமாங்க, சிறுத்தையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பண்புகளையும் அதோட வரலாற்றை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுத்தையோட அறிவியல் பெயர் பேந்த்ரா பார்டிஸ். ஆமாங்க, இதுவும் ஒரு பிக்கட் வரிசையில் தான் இதுவும் வருது. இது 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்தில் தோன்றியிருக்குங்க. பழங்கால வேட்டைக்கார மனுஷங்க சிறுத்தையை ஒரு அச்சத்தோடையே பார்த்துருக்காங்க. இது எங்கே நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ, எங்கே நம்மளை கடிச்சிடுமோ, இந்த மாதிரி தான் பயந்துட்டே வாழ்ந்துருக்காங்க. ஆனால் சில பழங்குடியினர்கள் இதை தெய்வமாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் வச்சுட்டு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் கூட சில பழங்குடி மக்கள் சிறுத்தையை வீரத்தின் சின்னமாக வச்சுட்டு இப்போ வரைக்கும் வழிபட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. என்னதான் சிறுத்தை புலியை விட சின்னதாக இருந்தாலும் இதோட வேட்டையாடுற திறமை ரொம்ப அசாத்தியமானதாக இருக்கும். ஒரு இறையை துல்லியமாக தாக்கி அதை வீழ்த்துமா. ஒரு சிறுத்தையோட நீளம் 4 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் இருக்குமாங்க. இதோட வெயிட்டு 30 கிலோலேருந்து 70 கிலோ வரைக்கும் இருக்குமா. எப்படி புலிகளுக்கெல்லாம் வரிகள் இருக்கோ அதே மாதிரி சிறுத்தைகளுக்கெல்லாம் உடம்புல புள்ளி புள்ளியாக இருக்கும். இதுதான் அதோட அடையாளம். இதுதான் அதை தனித்தனியாக வகைப்படுத்தியும் காட்டும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு வகையுமே அதோட உடம்புல இருக்க புள்ளிகள் மாறுபட்டுட்டே இருக்குமோ. அதுதான் சிறுத்தைகளோட வகைகள். சிறுத்தை பெரும்பாலும் ராத்திரி நேரத்தில் தான் வேட்டையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உணவு குரங்கு, மான், பறவை, மீன் போன்றவற்றெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தான் வேட்டையாடுற பொருளை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மரத்து மேலே போய் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா, சிங்கம், ஓநாய் இதுகிட்டலாம் இருந்து தன்னோட உணவெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம் இப்படி பண்ணுமா. இது மணிக்கு 58 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இது பதுங்கி தன்னோட இரையை ரொம்ப பார்த்துட்டு தான் தாக்குமாங்க. கிட்ட போய் ரொம்ப பொறுமையாக தாக்கும். அவ்வளோ எங்க நம்ம தமிழகத்தில் கூட சில இடங்களில் பாடல்கள்லேயும் படங்கள்லேயுமே சிறுத்தையோட வீரத்தை பற்றிட்டு சின்னங்களாக வந்திருக்குங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் 12,000லேருந்து 16,000 சிறுத்தைகள் மட்டும்தான் உயிரோடு இருந்துகிட்ருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டு தாவரங்கள் அழிகிறதாலேயும் வாகன விபத்தாலேயும் மனுஷங்க வேட்டையாடுறதாலேயுமே சிறுத்தை இனங்கள் கம்மியாகிக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு சென்சஸ் சொல்கிறாங்க. IUCN ரெட் லிஸ்ட் படி சிறுத்தை இப்போது வேல்யூபிள் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை இப்போ அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இல்லை, அழிஞ்சிட்டு இருக்க ஒரு தருவாயில் இருக்கிற உயிரினம். அதனால சிறுத்தையினை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். காட்டை அழிக்காமல் இருந்தாலே இந்த உயிரினங்கள்லாம் நல்லாவே இருக்கும். சிறுத்தை காட்டு விலங்கு மட்டும் இல்லைங்க, அது இயற்கை படைச்ச ஒரு அழகான விஷயம். அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவ்வளோதாங்க, இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் வாய்ஸ் சேட், என் பேர் சதீஷ். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி உங்களுக்காக இது மாதிரி கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதோடு உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுறேன். பாய்.